இந்த மாதிரி தான் நம்ம எப்பவும் ரோஸ் டேக்கு ட்ரெடிஷ்னலா ரோஸ் கொடுத்துருப்போம். பட் அப்படி இல்லாம இந்த டைம் இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். கம்ப்ளீட்டான மொபைல் ரெஸ்பான்சிவ் சைட் வந்து ஒன்னு எழுத போறோம். அண்ட் இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடியோ தான். ஸோ அட்வான்ஸ் தெரிஞ்சாதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் சிஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லயே வந்துட்டு சிஎஸ்எஸ்க்கும் சரி ரியாக்டுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொன்னு விஷயம் என்ன தேவை அப்படின்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லுக்கு தேவை அப்படின்னா விஎஸ் கோட் மட்டும்தான். விஎஸ் கோடையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் தேவை என்ன அப்படின்னா ரியாக்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று டெஸ்க்டாப்லயோ இல்லை எங்கேயோ உங்களுக்கு தேவையான இடத்துல கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இந்த கமாண்ட் கொடுத்தா போதும். அது என்ன கமாண்ட் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கூகுள்லயே போயிட்டு கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வரும் கிரியேட் ரியாக்ட் ஆப் டெவ்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழேயே வந்து இங்க வந்து காட்டும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் மை ஆப்னு இருக்குல்ல. ஸோ இந்த மை ஆப்ன்றது தான் ஃபோல்டரோட நேம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ரோஸ் டேன்னு வச்சிருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நான் ஜஸ்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணி இப்போ கோட் பண்ண போறேன். ஸோ ஓகே, நான் இந்த ஹெட்டர்ல இருந்து ஹெட்டரை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து H1ல வந்துட்டு கோட் வித் அஸ்வின் அப்படின்ற மாதிரி மட்டும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள நேவிகேட் ஆகி இது எல்லாமே வந்துட்டோம்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஃபைல் இருக்குன்னு தெரியும். app.js, app.css இந்த மாதிரி இவ்வளோ ஃபைல் இருக்கும். ஸோ நமக்கு தேவைப்பட போறது என்ன அப்படின்னா இந்த ஆப்பும் ஸோ இந்த ஸ்டைல்ஸ் app.css ஸ்டைல்ஸ் தேவைப்பட போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பனன்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். ஏன் காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ரியாக்ட்ல வந்து மேக் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நாளை பின்ன வேற யாராச்சும் ஒரு டெவலப்பர் வந்து இதை என்ஹான்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தேவை இல்லை. நமக்கே அது வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருந்தா நீட்டா வந்து வைக்கிறதுக்கும் அது வந்து இதுவா இருக்கும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அது சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ காம்பனன்ட்ஸ்ன்றது கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ செக்ஷன் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து வைக்க போறேன். ஸோ அதுக்கு எனக்கு தேவைப்பட போறது என்ன அப்படின்னா ஹீரோன்றது வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வர்றது தான் நம்ம வந்து ஹீரோ செக்ஷன் இல்லை பேனர் செக்ஷன் ஏதோ ஒன்று சொல்லுவோம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஹீரோன்றது வந்து வச்சுக்கிறேன். ஸோ hero.js வந்து கிரியேட் பண்றேன். அதே மாதிரி எனக்கு இதுக்கான ஸ்டைலும் வந்து வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா hero.css சொல்லிட்டு அந்த ஃபைலையும் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த கண்ட்ரோல் பி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆயிடும். அந்த சைட்ல உள்ளது க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த hero.jsல RFCE கொடுக்குறேன். இந்த RFCEன்றது என்ன அப்படின்னா இந்த ஸ்னிப்பட்ஸ் அந்த ES7 ஸ்னிப்பட்ஸ்ன்னு சொல்லி வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம். நீங்க அதை பத்தில பார்க்கல அப்படின்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சில இடத்துலலாம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டாப் 10 VS கோட் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். சரி ஓகே, இப்போ hero.jsக்குள்ள வந்தாச்சு. ஹீரோன்றது வந்தாச்சு. இதை நான் ஃபர்ஸ்ட் வந்து யூஐல ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா என்னோட app.jsக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் நான் இங்க போயிட்டு ஹீரோ வந்து ஜஸ்ட் போடுறேன். ஸோ எனக்கு வந்து இங்க எரர் அடிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் இந்த எண்ட்ல வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து இம்போர்ட் ஆயிடும். ஸோ நான் இங்க ஹீரோன்னு இருக்கிறது வந்து இங்க வந்து எனக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ நான் இந்த டிவ்வுக்குள்ளார இன்னொரு டிவ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த டிவ்க்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கண்டென்ட் எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி ரோஸ் டே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் வந்து கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹாப்பி ரோஸ் டே. ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் வைக்க போறோம். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்ல சும்மா வந்து நீங்க ஏதாவது ஒரு மெசேஜ் வேணும்னா வந்து எழுதிக்கலாம். நான் சும்மா நெட்ல இருந்து எடுத்த மெசேஜஸ் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ லெட் த ரோசஸ் கன்வே யுவர் ஃபீலிங்ஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போ இதை ஸ்டைல் பண்ணணும்ல. ஸோ இது ஓரளவு ஓகே. பட் இதை நான் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து கொடுக்கலாம். ஸோ இங்க வந்து கிளாஸ் நேம்ன்றது கொடுக்குறேன். ஸோ சிஎஸ்எஸ்ல HTML பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்போம். ரியாக்ட்ல வந்து நம்ம கிளாஸ் நேம்னு சொல்லி கொடுப்போம். அந்த என் வந்து கேபிட்டல்ல இருக்கணும். ஸோ அவ்வளவுதான், ஒரு சிம்பிளான விஷயம். இது வந்து ஹீரோன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து ஹீரோன்றதை கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஒரு டிவ் இருக்குல்ல, அந்த டிவ்க்கு நான் வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஹீரோ கண்டென்ட்னு கொடுக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ இது வந்து கண்டெய்னர் ஃபுல்லும். ஸோ இந்த டிவ் ஃபுல்லா வந்து ஹீரோ வந்து இது பண்ண போகுது. ஸோ இந்த டிவ் என்ன பண்ண போகுது அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை வந்து டார்கெட் பண்ண போகுது.
ஓகே. இப்ப நான் இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் பண்றதுக்கு முன்னாடி இத நான் இம்போர்ட் பண்ணிரணும். ஏன்னா நான் நெறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன். இம்போர்ட்டே பண்ணாம நானே மறந்துட்டு விட்டுருவேன். பட் என்ன ஆகும் அப்டின்னா, அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகலன்னு சொல்லிட்டு நான் அதுல நோண்டிட்டு இருப்பேன். அப்புறம் கடைசில வந்து பார்த்தா அத இம்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிறது பெட்டர். ஸோ இந்த சிஎஸ்எஸ்க்கு வந்தாச்சுல. இப்ப இந்த சிஎஸ்எஸ்ல தான் நமக்கு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் ஆல்ரெடி நெறைய வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். ஒரு வெப்சைட்ட எப்பவுமே வந்து பியூட்டிஃபுல்லா மாத்துறதும், அத கேவலமா மாத்துறதும் அதோட ஸ்டைல்ல தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம ஸ்டைல்ல வந்து இந்த வீடியோல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். இது மொபைல் ரெஸ்பான்சிவா எப்படி மாத்துறது அப்படின்றதையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ டேக்க வந்து டார்கெட் பண்றேன். ஸோ டார்கெட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து குடுக்க போறேன். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர்எல்லா வந்து இருக்க போகுது. ஸோ அந்த யூஆர்எல்லுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு நெட்லேருந்து சிலது எடுத்து வச்சிருக்கேன். பட் இப்போ அது வந்து பெரிய ஸ்ட்ரிங்கா இருக்கு அப்படின்றதுனால, நம்ம வேற என்ன இருக்கோ நம்ம யூஐல போயிட்டு ஜஸ்ட் வந்து ரோஸ் டே இமேஜஸ் ஏதோ ஒண்ணு போட்டு நம்ம அது வந்து எடுக்க போறோம். ஸோ அந்த எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜஸ் ரோஸ் டே இமேஜஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ரோஸ் டே இமேஜஸ்னு போட்டோம்னா நமக்கு இவ்வளோ இது வருதுல்ல. ஸோ இமேஜஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜஸ்ட் வந்துட்டு ஓகே இந்த ஹாப்பி ரோஸ் டே ஒரு சிம்பிளா வந்து இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதோட காப்பி இமேஜ் அட்ரஸ் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்னோட விஎஸ் கோடுக்கு போய் இந்த யூஆர்எல் வந்து இங்க வந்து ஜஸ்ட் வந்து போட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சின்னதா வந்து வந்துட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல. ஸோ ஓகே அதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் சைஸ் இருக்குல்ல, ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர் பண்றேன். ஸோ எனக்கு வந்து பின்னாடி வந்து ஓரளவு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் இதை வந்து இன்னுமே வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஹைட் வந்து கொடுக்கணும். ஸோ ஹைட் வந்து 100 வியூ ஹைட் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்க கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ பெருசா வந்து பயங்கர பெருசா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதையுமே நீங்க வந்துட்டு ஒரு நல்ல இமேஜா எடுத்து வந்து போடலாம். ஸோ இதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ். ஓகே இதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை வந்து கொடுக்கலாம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத வந்து யூஐல போய் பார்ப்போம். ஓகே இது பிரேக் டவுன் ஆகுது. ஓகே ஸோ இந்த இதே வந்து இருக்கட்டும். ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். நான் சும்மா டெமோ பர்பஸ்க்காக காட்டணும் அப்படின்றதுனால நான் ஒரு டம்மியான ஒரு இமேஜ் எடுத்து போட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து மாற்றணும். ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து நான் சென்டராக வந்து பண்ணிடுறேன். ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷனை சென்டர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணணும். ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம கோட்லாம் வந்து இந்த பக்கம் ஹாப்பி ரோஸ் டேலாம் வந்து இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறத நீங்கள் வந்து கவனிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை வந்து சென்டர் பண்ணணும். ஹரிசாண்டலாவும் சென்டர் பண்ணணும், அதே மாதிரி வெர்டிகலாவும் சென்டர் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அலைன் ஐட்டம்ஸையும் வந்து நான் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ நமக்கு வந்து இங்க பேஜோட சென்டருக்கு வந்து இது வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலரை வந்து ஒயிட்டா வந்து மாத்துறேன். ஸோ கலரை வந்து ஒயிட்டா மாத்தியாச்சு. ஏன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கலர் வச்சுக்கலாம். ஸோ பிளாக்கே கூட ஓரளவு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இமேஜே வந்து மாத்துவோம். எனக்கு இந்த இமேஜ் பேசிக்கா வந்து பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்ல வந்து இமேஜையும் மாத்திடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அலைனை வந்து சென்டர் பண்ணி விடுறேன். ஸோ சென்டரா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். நான் இப்போதைக்கு இது தெரியணும் அப்படின்றதுனால நான் வந்து இது பிளாக்லேயே வந்து வச்சுக்கிறேன். கலரை வந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹீரோ கண்டென்ட் இருக்குல்ல, அதை வந்து நான் டார்கெட் பண்ணணும். ஸோ நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து டார்கெட் பண்றேன். ஸோ டாட் ஹீரோ கண்டென்ட். ஸோ இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல, ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4 ரெம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ ரெம்ன்றது வைக்கலாம். நீங்க எந்த சைஸ் வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன வைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் வந்து வைக்க போறோம். அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ரெம்மா வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் ஹியூஜ் சைஸ்ல வந்து இருக்கும். பட் இது வந்து ஏன் ஹியூஜ் சைஸ்ல இருக்கு அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே இந்த ஹீரோ கண்டென்ட்ல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோ கண்டென்ட் உள்ளார H1P 2 இருக்கு. ஸோ நான் வந்து H1 தான் வந்து டார்கெட் பண்ணணும். பட் நான் பேராகிராஃப் டேக்கையும் சேர்த்து வந்து டார்கெட் பண்ணிட்டேன். ஸோ இந்த H1 மட்டும் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இதுலயே வந்து பேராகிராஃப் கண்டென்ட் இருக்குல்ல, ஸோ நான் அதுக்கும் வந்து நான் டார்கெட் பண்ண போறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்டைல் அப்ளை பண்றீங்க அப்படின்னா தனித்தனியா வந்து டார்கெட் பண்ண வேணாம். வேற வேற ஸ்டைல்ஸ் தான் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா நம்ம தனித்தனியா டார்கெட் பண்றது தான் ஒரு பெஸ்ட். ஸோ 1.5 ரெம் வந்து நான் இங்க வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 1.5 ரெம் வந்து கொடுத்தாச்சு. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப்ல எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ பெருசா ஓகே. வேற ஏதாவது ரோஸ் டே இமேஜஸ் ஓகே இது நல்லா இருக்கு. பட் லைசன்ஸ் காப்பி இமேஜ் ஓகே. இது வந்து ஓகே காப்பி இமேஜ் அட்ரஸ் ஓகே காப்பி இமேஜ் அட்ரஸ் ஓகே போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓரளவு கொஞ்சம் வந்து நீட்டா வந்து இருக்கு.
ஸோ ஓகே. இத வந்து இப்போதைக்கு வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ நான் இத வந்து கலர் வந்து ஒயிட்டா வந்து மாத்திர்றேன். ஸோ ஒயிட் இன்னுமே கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஸோ பிளாக்லயே வந்து இருக்கட்டும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் கன்டென்ட் வந்து போறோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹீரோ வந்து முடிச்சாச்சு. இதுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெசேஜ் வந்து இருக்க போகுது. ஸோ நான் இந்த இடத்துல போயிட்டு காம்போனன்ட்ஸ்குள்ளார போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ்.js சொல்லி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ அதே மாரி மெசேஜ்.css எப்பவுமே ஒரு ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது கூட சேர்ந்து கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ் ஃபைலையும் வந்து கிரியேட் பண்ணிருங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ டெய்ல்விண்ட்லாம் இருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி யூட்டிலிட்டி அது ஆக்சுவலா வந்து இருக்கு. பட் எப்பவுமே இன்டர்வியூஸ்லயுமே சரி இல்ல வந்துட்டு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் தெரிஞ்சாதான் அதுக்கு மேலதான் நம்ம வந்து அந்த அட்வான்ஸ்லாம் போக முடியும். ஃபர்ஸ்ட் பிளைன் சிஎஸ்எஸ் கண்டிப்பா எழுத தெரியணும். ஸோ எழுத தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்தது போகும்போது வந்து பெட்டரா வந்து இருக்கும். ஸோ ஓகே இந்த மெசேஜ்ன்றது இருக்குல்ல இந்த மெசேஜ்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதுக்குள்ள வந்து நான் ஒரு H2 வந்து போடுறேன். ஸோ இந்த H2 வந்து என்ன சொல்ல போகுது அப்படின்னா ஒரு மெசேஜ் தான் சொல்ல போகுது. ஏன்னா நம்ம மெசேஜ்ன்றது தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோசஸ் ஆர் ரெட், வயலட்ஸ் ஆர் ப்ளூ, அப்புறம் வந்து ஒரு டாட் டாட் டாட். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்க போறோம். அந்த பேராகிராஃப் டேக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம மனசுல நினைக்கிற மெசேஜ் வந்து எதையாவது எழுதணும்னா நம்ம இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன் திஸ் ஸ்பெஷல் டே let the roses speak the language of love. அப்புறம் வந்து whether it's a single rose. இதெல்லாம் வந்து எங்கேருந்து எழுதேன் அப்படின்னு இது பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் சும்மா போயிட்டு ரோஸ் டே மெசேஜஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்து கூகுளில் போட்டிங்கனாலே வந்து வரும். ஸோ நான் அதுலேருந்து எடுத்து தான் வந்து சும்மா காப்பி பேஸ்ட் வந்து தான். ஸோ நான் இதெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ எழுதி வச்சுட்டு நான் அதை அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுறேன். ஸோ கேரிஸ் அ மெசேஜ் ஆஃப் அஃபெக்ஷன், அப்புறம் அட்மிரேஷன் அண்ட் ஓகே. ஸோ இது வந்து இந்த மெசேஜை வந்து எழுதியாச்சு. ஸோ இந்த மெசேஜுக்கு வந்து நான் வந்து இதை வந்து ஸ்டைல் பண்ணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து வந்திருக்கா அப்படின்றத வந்து நம்ம போய் பார்ப்போம். யூஐல போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்திருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட்டே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெசேஜை வந்து நம்மளோட app.jsல வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹீரோக்கு கீழே நான் வந்து ஜஸ்ட் வந்து இதை இம்போர்ட் பண்றேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு இங்க வந்து நாட் டிஃபைன்ட்னு சொல்லி வரும். நம்ம அதே மாதிரி கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வந்துடும். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெசேஜ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. மேல வந்து நம்மளோட ஹீரோ பேனர் வந்து இருக்கு. ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த மெசேஜ்க்கு வந்து வந்துட்டல இதை நான் ஸ்டைல் பண்ணணும். ஸோ ஸ்டைல் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ் வந்து எப்போதும் இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இம்போர்ட் ./message.css. ஸோ இதை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணா மட்டும் போதுமா? ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் நேம் கொடுக்கணும்ல. ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்னன்னு கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மெசேஜ் அப்படின்ற மாதிரி கொடுக்க போறேன். இப்போ நம்ம மெசேஜ்.css குள்ள போயிட்டு நமக்கு அதுக்கான ஸ்டைல வந்து பண்ணலாம். ஸோ மெசேஜ்.css வந்து போறேன். ஸோ இந்த மெசேஜ்ல வந்து நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேடிங் வந்து கொடுக்க போறேன். ஸோ பேடிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து 4 rem வந்து கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஒரு 2 rem வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க வந்து இந்த ரோசஸ் ஆர் ரெட்டுக்கு வந்து இந்த வெளியில வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கு. இங்க வந்து உள்ள வந்து நமக்கு வந்து அது அலைன் ஆகி வந்துட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைனை வந்து சென்டர் பண்ணி விடுறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். ஸோ சென்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து வைக்க போறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்க போகுது அப்படின்னா F9. ஸோ இந்த கலர்ல வந்து இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி டவுட் வரலாம் இது வந்து அந்த ஒயிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இங்க வந்து கொடுத்துருக்கோம். இந்த கலர்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு தெரியலனா ஜஸ்ட் வந்து கூகுள்ல கலர் பிக்கர்னு போட்டீங்கனாலே தெரியும். நம்ம சிஎஸ்எஸ் வீடியோல வந்து நிறைய வந்து பேசியிருப்போம். ஸோ இந்த கலர் பிக்கர்ல பாத்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி வந்து நிறைய கலர்ஸ் வரும். நான் இந்த மாதிரி இங்க நீங்க இதை ட்ராக் பண்ண அதுவே வந்து கலர் மாறிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி நான் அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்படிதான் வந்து கலர் பிக்கர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மெசேஜ் இருக்குல்ல. ஸோ அந்த மெசேஜ்ல H2 வந்து எழுதிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வச்சிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு H2 ஒரு பேராகிராஃப் டேக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து H2 டார்கெட் பண்ணி அதுக்கான ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 rem வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் வந்து வைக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து 1 rem வந்து இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் வந்து இதுக்கு கொடுக்குறேன். ஏன்னா கலர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவோம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா C7-2C41 அப்படின்ற கலரை வந்து கொடுக்குறேன். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ரோஸ் கலருக்கு அந்த கலருக்கு வந்து வரும் அப்படின்றதுனால அதை மேட்ச் பண்ணி இந்த கலரை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்வியஸா வந்து பேராகிராஃப் டேக் வந்து டார்கெட் பண்ண போறோம்.
அந்த பேராகிராஃப் டார்கெட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து வைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன வேணும் அப்படின்னா 1.2 ரெம் வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வந்து இதுவா இருக்குல்ல. ஸோ அப்புறம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் வந்து ஸோ #333 அப்படின்ற கலர் வந்து கொடுக்குறேன். இது கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் வித் வந்து வைக்கிறேன். ஸோ மேக்ஸ் வித் வந்து 800 pxக்கு வந்து வைக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் தான் வந்து பை டிஃபால்ட்டா வந்து அப்ளை ஆகும். ஸோ நம்ம அதை எப்படி ரெஸ்பான்சிவா மாத்துறது, மீடியா கொரி எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம லாஸ்டா வந்து பார்ப்போம். ஸோ 0 ஆட்டோ. ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இப்போ டெஸ்க்டாப்ல போய் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஹாப்பி ரோஸ் டேன்னு சொல்லிட்டு வந்துருதா. ஸோ இந்த இமேஜ் மட்டும் வந்து நீங்க கொஞ்சம் வந்து பயங்கரமா ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாவே வந்திருக்கும். அப்புறம் வந்து நமக்கு இந்த மெசேஜும் வந்து வந்துருச்சு. ஓரளவு நீட்டா வந்து இருக்கு. ஓகே. இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காம்போனன்ட்ஸ்குள்ள போயிட்டு கேலரி வந்து வைக்க போறேன். ஸோ இந்த கேலரின்றது என்ன அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோசஸ வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஷோ பண்ணலாம். அப்படி இல்லன்னா வந்துட்டு வேற ஏதாவது இமேஜஸ் ஷோ பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த இடத்துல வந்து ஷோ பண்ணலாம். நான் எதுக்கு வந்து இத ஷோ பண்றேன் அப்படின்னா, ஒரு 4 இமேஜ வந்து சேர்ந்த மாரி எப்படி வந்து அலைன் பண்ணி நீட்டா வந்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து டுட்டோரியல்ல வந்து பார்த்தது கிடையாது. ஸோ அதனால இந்த மாரி ப்ராஜெக்ட்ல வரும்போது அத எப்படி வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றதுக்காக தான் வந்து வைக்க போறோம். ஸோ நம்ம gallery.js கிரியேட் பண்ணோனே தெரியும். நமக்கு அடுத்ததா வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, gallery.css வந்து வைக்கணும். ஸோ அதையும் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ gallery.css. ஸோ இந்த gallery.jsல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RFCE. ஸோ இதுல குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் CSS வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ CSS வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, import டாட் ஸ்லாஷ் gallery gallery.css. ஸோ என்ன ஸ்பெல்லிங் கொடுக்குறீங்களோ அது வந்து கரெக்டா கொடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த .cssன்ற எக்ஸ்டென்ஷன் வந்து கரெக்டா வச்சிடணும். இப்போ இந்த கேலரி வந்து யூஐல ஷோ ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா நம்ம app.jsல வந்து அதை இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து போய் பண்ணிடலாம். ஸோ கேலரி. ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த கேலரியில போயிட்டு நம்ம அதையும் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு யூஐல ஷோ ஆகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கேலரின்றது வந்து இங்க வந்து கீழே வந்து வருது. ஓகே. இந்த கேலரிக்குள்ள போயிட்டு இப்போ நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல div தான். ஸோ அந்த div வந்து வச்சாச்சா, இந்த divக்கு வந்து நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுக்க போறேன். அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னா கேலரி. ஏன்னா நம்ம எப்பவுமே மெசேஜுக்கு மெசேஜ் அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால கேலரி அப்படின்றது வச்சாச்சு. இப்போ இந்த கேலரிக்குள்ளார எனக்கு வந்து S2 வந்து வைக்க போறேன். அந்த S2ல வந்து ரோஸ் கேலரி அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ ரோஸ் கேலரி வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு div வைக்க போறோம். ஸோ இந்த divக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து நான் வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா வந்து வைக்க போறேன். ஸோ எப்பவுமே வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நம்ம APIல இருந்து ஏதாவது ஒரு ஃபெட்ச் பண்றோம் அப்படின்னா, நமக்கு அது வந்து எப்பவுமே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வரும், இல்ல ஆப்ஜெக்ட்ஸா வரும். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் ப்ராபபிலி வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வரும். நீங்க எந்த இது வேணாலும் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ எப்படி வந்து நம்ம லூப் பண்ணி எப்படி வந்து காட்டுறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம அந்த சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, JSON டம்ப்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த வர டேட்டா வந்து இன்டர்வியூல வந்து அத வந்து உங்களுக்கு வந்து காப்பி பேஸ்ட் மாரி குடுத்துருவாங்க. அத வச்சு நீ லூப் பண்ணு அப்படின்னுவாங்க. எனக்கு வந்து APIல இருந்து தான் ஃபெட்ச் பண்ண தெரியும். நான் வந்து ப்ராமிஸ் தான் படிச்சிருக்கேன். டாட் தென் அந்த மாரி போட்டு தான் எனக்கு எடுக்க தெரியும். இந்த மாரி JSON டப் வச்சு எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் வீடியோ. இத வந்து எப்படி வந்து லூப் பண்றது அப்படின்றதுக்காக பார்க்க போறோம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ரோசஸ்ன்னு சொல்லிட்டு வைக்கிறோம். ஸோ இந்த ரோசஸ்க்குள்ள என்ன இருக்க போகுது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து வைக்கிறேன். ஸோ ஐடி வந்துட்டு நான் வந்து 1ன்றது வைக்கிறேன். அப்புறம் வந்து சோர்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த சோர்ஸ்ல தான் வந்து என்னோட போட்டோ வந்து இருக்க போகுது. ஸோ அதனால நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆல்ட் டேக். ஸோ ஆல்ட்டும் வந்து வச்சிடுறேன். ஸோ இதையும் வந்து வச்சாச்சு. இப்போ நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ட் டேக்ல வந்துட்டு நான் வந்து ஒரு 2, 3 வந்து வச்சுக்கிறேன். ஸோ என்னென்ன வைக்க போறேன் அப்படின்னா, இது வந்து ரெட் ரோஸ். ஸோ ரெட் ரோஸ். இதே மாதிரி நான் வந்து ஒரு 4 இது வந்து போட்டுக்கிறேன். இங்க வந்து நம்ம கமா கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இது மாதிரி வந்துட்டு 1, 2, 3, 4. ஸோ இது வந்து வச்சாச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரெட்டுக்கு பதிலா வந்து பிங்க் ரோஸ் வந்து மாத்த போறேன். அப்புறம் வந்து இங்க வந்து ஒயிட் ரோஸ் வந்து மாத்த போறேன். ஸோ அப்புறம் இங்க வந்து எல்லோ ரோஸ் வந்து மாத்த போறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா எப்பவுமே வந்து இமேஜ்ல வந்து ஆல்ட் டேக் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அது SEOக்கும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த இமேஜ் சப்போஸ் லோட் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத வந்து இந்த தான் வந்து ஷோ பண்ணும். ஸோ அதனால எப்பவும் ஆல்ட் டேக் கொடுக்கறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஓகே. இப்போ இது வந்து கொடுத்தாச்சுல. இதை வந்து நம்ம போய் எடுக்கணும்ல, இமேஜ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரௌசரை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அன்ஸ்பிளாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க. ஸோ அந்த அன்ஸ்பிளாஷ்ல வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியான இமேஜ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த ரெட் ரோஸ் கொடுக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஓகே இது கொஞ்சம் ரெட்டா இருக்கு.
ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுக்குறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இமேஜ் வந்து குடுத்துடுறேன். ஸோ இப்ப வந்து கீழ வந்து பார்ப்போம். ஸோ ஓகே. இது வந்து லோடே ஆகாது. ஏன் அப்டின்னா, நான் வந்து அதுக்கான இத வந்து கோட் வந்து எதுவுமே வந்து எழுதல. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இதே இமேஜே வந்து எல்லாத்துக்கும் வந்து போட்டுறலாம். நம்ம அதுக்கப்புறமா வந்துட்டு ஒண்ணொன்னுத்துக்கும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 2 ஓகே. இதே மாரி வந்துட்டு 3வதுக்கும் வந்து போட்டுறலாம். ஸோ அதே மாரி வந்துட்டு 4வதுக்கும் வந்து நான் இதே இமேஜ வந்து போடுறேன். ஸோ இதே இமேஜ போடலாம். பட் எப்படி என்ன ஃபர்ஸ்ட்டு வந்து இதுவாகுது அப்டின்றத வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த டிவ் போட்டிருக்கேன்ல, இந்த டிவ்க்குள்ளார தான் நம்ம லூப் பண்ண போறோம். ஸோ அந்த லூப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோசஸ்ன்றது தானே அரே ஆஃப் இதுவா வந்து வச்சிருக்கோம். ஸோ அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸோட இது வந்து ஸோ அந்த ரோசஸ் டாட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேப் பண்ண போறோம். ஸோ மேப்ன்றது பேசிக்கா வந்து லூப் தான். ஸோ மேப்புக்கும் ஃபார் ஈச்சுக்கும் என்னெல்லாம் டிஃபரன்ஸ் அப்படின்றத பத்திலாம் நம்ம வந்து பேசியிருந்தோம். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்குள்ள வந்து ஒரு ரோஸ்ன்றது வைக்க போறோம். இந்த ரோஸ் பேசிக்கா வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ரோசஸ் டாட் மேப்ல வந்து லூப் ஆகி வரும். ஸோ இந்த ரோஸ் டாட் ஐடின்னு எடுத்துக்கலாம். ரோஸ் டாட் சோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கா இந்த இந்த இது எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நேம் தான் வந்து இந்த ரோஸ். இது வந்து நீங்க ஏ, பி என்ன வேணா நீங்க வந்து வச்சுக்கலாம். பட் மீனிங்ஃபுல்லா வைக்கணும்ல. ஸோ மத்தவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுனால நான் ரோஸ்ன்றது வச்சுக்கிறேன். ஸோ இங்க வந்து டைரக்ட் ரிட்டர்ன் பண்றேன். இந்த மாதிரி கர்லி பிரேஸ் போடாம நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பிராக்கெட் போட்டீங்க அப்படின்னா டைரக்ட் ரிட்டர்ன் பண்றதா இருக்கும். ஸோ அதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் வந்து வைக்க போறேன். ஸோ இந்த டிவ்க்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு வந்து இமேஜ் டேக் வந்து இருக்க போகுது. இந்த இமேஜ் டேக்ல என்ன இருக்கும் பேசிக்கா எஸ்ஆர்சி இருக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஆல்ட் டேக் வந்து இருக்கும். ஸோ ஆல்ட் டேக் இருக்கும். ஆல்ட் டேக், எஸ்ஆர்சி எல்லாமே ஸ்ட்ரிங்ல தானே போடுவோம். இந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட்டா போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரோஸ்ல இருந்து எடுக்க போறோம்ல. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, ரோஸ் டாட் எஸ்ஆர்சி அதே மாதிரி இங்க வந்து ஆல்ட் டேக்ல வந்துட்டு ரோஸ் டாட் ஆல்ட். ஸோ நான் இதை வந்து இங்க வந்து போட்டுறேன். இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். நீங்க இந்த இடத்துல டைரக்ட்டா வந்து போடாம இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் பண்ணணும் அப்படின்னா, நான் இதே மாதிரி இமேஜ் டேக் 4 இது வந்து காப்பி பண்ணணும். பட் அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரோசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வச்சு, அதுக்கப்புறம் அதுலேருந்து லூப் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சிம்பிளா வந்து இருக்கும். ஸோ இதையுமே இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு தனியா வந்து இதுக்கு மட்டும் ஒரு தனி காம்போனன்ட் போட்டு, அத வந்து நம்ம ரெண்டர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். பட் நீங்க பண்றதுனாலும் பார்க்கலாம். நான் இப்போ வந்து டெஸ்க்டாப்ல போய் காட்டுறேன். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். எனக்கு வந்து 4 இமேஜும் வந்து வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 இதே மாதிரி இது 3 வந்திருக்கு அப்படின்னா, நம்ம மேல வந்துட்டு 1 மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 4 இமேஜ் வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா தான் வந்திருக்கு. ஸோ ஓகே. இப்ப நான் வந்துட்டு எனக்கு 4 இமேஜ் வந்துருச்சு. பட் இதுல வந்து இன்னும் சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அப்புறம் நம்ம இமேஜ மாத்துவோம். என்ன அப்படின்னா, நான் வந்து இங்க வந்து எப்பவுமே மேப் போட்டா சரி, அத வந்து கீன்றது குடுக்கணும். ஏன் கீன்றது குடுக்கணும் அப்படின்னா, எந்த ஐடிக்கு சேஞ்ச் ஆகுதோ, அந்த ஐடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐடி வந்து யூனிக்கா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல இருந்து ரோஸ் கமா பக்கத்துல வந்து இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் போட்டீங்கனாலும், இண்டெக்ஸும் வந்து 0, 1, 2, 3 அது மாரி தனித்தனியா தான் வரும். ஸோ அதனால இண்டெக்ஸ போட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து ஐடியே வந்து தனித்தனியா தான் இருக்கும். 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் கீழயே வந்து ரோஸ் டாட் ஐடி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்ப நான் இதுக்கு வந்து கிளாஸ் நேம்லாம் வந்து வைக்கணும்ல. ஸோ இந்த கிளாஸ் நேம்க்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ரோஸ் கிரிட் அப்படின்ற மாரி வைக்கிறேன். ஏன்னா நமக்கு இமேஜ் வந்து பயங்கர பெருசா இருக்கு. அத நான் என்னால வியூவே பண்ணி பார்க்க முடியல. ஸோ அதனால ரோஸ் கிரிட் அப்படின்னு வைக்கிறேன். இந்த டிவ்க்குள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன், லூப் பண்ணி வர டிவ்க்குள்ள வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் ஐட்டம் அப்படின்ற மாரி வந்து வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இதுக்குள்ளயும் வந்து இந்த இது வந்து ஸ்ப்ளிட் ஆயிட்டே வரதுனால நம்ம இத வந்து வச்சுக்கிறோம். ஸோ ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் வந்து எழுதிடலாம். அப்புறம் நம்ம இமேஜ் சேஞ்ச் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்கும் நமக்கு வந்து அது நீட்டா இருக்கும்ல. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா பெருசா இருக்கு. நான் இந்த பக்கமும், அந்த பக்கமும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து எப்படி சின்னது பண்றது அதெல்லாம் வந்து பார்த்துடலாம். நான் இந்த கேலரி இருக்குல்ல, இத தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுக்க போறேன். ஸோ நான் அத வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ டார்கெட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் வந்து குடுக்குறேன். ஸோ பேடிங்ன்றது வந்து குடுத்துட்டேன். ஸோ இந்த பேடிங்க்கு வந்து என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ரெம் 2 ரெம். ஸோ இது வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸ்க்ரீன்ல இருந்து கொஞ்சம் வந்து இந்த ஒயிட் கலர் வந்து நமக்கு வந்து தெரியுதுல. இந்த இடத்துல வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அலைன வந்து சென்டர் பண்ணி விடுறேன். இந்த கேலரிக்குள்ள இருக்கிற எல்லாத்துலயுமே வந்து அது வந்து சென்டர் ஆகும். ஸோ இந்த ரோஸ் கேலரின்றதும் சென்டர் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்க இந்த ரோஸ் கேலரின்றது சென்டரா வந்துருச்சுல. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் இப்ப இந்த டெக்ஸ்ட் அலைன வந்து கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, நான் கமெண்ட் பண்ணிட்டு இங்க ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். எனக்கு இங்க சென்டரா இருக்குல்ல. பட் இதே இடத்துல நான் வேற ஏதாவது வேர்டிங்ஸ் குடுத்துருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து அதுவுமே வந்து சென்டர் ஆகும். ஸோ நான் அத எப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இந்த இடத்துலயும் சென்டரா தான் இருக்கு. பட் H2வும் வந்து நம்ம சென்டர் பண்ணிடுவோம். ஸோ டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணிடுறேன். பேசிக்கா இந்த டெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, சென்டரா வரதுக்கு தான் அது வந்து டெக்ஸ்ட் லைன் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். இந்த பேக்கிரவுண்ட் கலர் என்னவா இருக்க போகுதுன்னா, FFF அப்படின்ற கலர்ல வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேலரியில H2 வந்து டார்கெட் பண்றேன். ஸோ
ஸோ இந்த H2 டார்கெட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இந்த H2ன்றது பேசிக்கா வந்து எனக்கு வந்து இந்த ரோஸ் கேலரி அது மட்டும் தான் H2ல இருக்கு. ஸோ அத நான் டார்கெட் பண்ணிட்டு 2.5 ரெம்க்கு வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ 2.5 ரெம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம். ஸோ மார்ஜின் பாட்டம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 2 ரெம்க்கு வந்து குடுத்துக்கிறேன். ஸோ 2 ரெம் வந்து குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். இந்த கலர் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C7 2C41 அப்படின்ற கலர்ல வந்து இருக்க போகுது. ஸோ இங்க வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கேலரி H2க்கும் பண்ணியாச்சு. இப்ப நான் அதுக்குள்ள இருக்கிற இந்த கிரிட் எல்லாம் வந்து டார்கெட் பண்ணோம்ல. ஸோ இந்த 4 இமேஜ் வருதுல. இததான் நம்ம வந்து ரோஸ் கிரிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுல நீங்க இப்ப இதுக்கு மேல ஏதாவது வேணும் 5, 6 வேணும்னாலுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படின்றதையுமே லாஸ்ட்ல காட்டுறேன். ஸோ டாட் ரோஸ் கிரிட்ட வந்து டார்கெட் பண்ணியாச்சு. டார்கெட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து கிரிட்டா வந்து போடுறேன். ஸோ கிரிட்டா வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அத வந்து போடுறேன். இது என்ன ஆகப் போகுது அப்படின்னா, ரிப்பீட் பண்றோம். என்னவா ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா, ஆட்டோ ஃபிட். ஸோ ஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுவாயிக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு மின்மேக்ஸ் வந்து குடுக்குறேன். ஸோ மின்மேக்ஸ் வந்து 250 பிஎக்ஸ். இங்க வந்து 1 எஃப்ஆர். ஸோ இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்னாலே என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல அப்படின்னா, நான் அதுக்கான வீடியோ வந்து கிரிட்ல வந்து தெளிவா வந்து பேசியிருந்தோம். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் இந்த கிரிட் குடுத்தோனே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த 4ம் வந்துட்டு ஒரே இதுல வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது தெரியுதுல்ல உங்களுக்கு. ஏன்னா நம்ம சின்னது பண்ணி வச்சிருக்கிறதுனால இது வந்து மேபி தெரியாம இருக்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். 1, 2, 3, 4. இதுல 4ம் வந்து தெரியறதில்ல. ஸோ ஓகே. இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் வந்து குடுக்க போறேன். ஸோ கேப் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரெம்மா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கேப் குடுத்தோனே கொஞ்சம் கொஞ்சம் கேப் வந்து தள்ளி வந்து இருக்கும் பேசிக்கா. அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரோஸ் இது இருக்குல்ல. ஸோ நம்ம ஒவ்வொரு இதுக்குமே ஐட்டம்க்கு வந்து வச்சிருக்கோம்ல. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோஸ் ஐட்டம் வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து சொல்றேன். ஸோ ரோஸ் ஐட்டம். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இமேஜ் தான் வந்து எனக்கு பெருசா இருக்கு. ஸோ அந்த இமேஜ் டேக் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அத டார்கெட் பண்ணி நான் அதுக்கான ஸ்டைல வந்து எழுதப் போறேன். ஸோ எழுதியாச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் வந்து ஒரு 100% வந்து இருக்கட்டும் அப்படின்னு வந்து குடுத்துடுறேன். இப்ப பாதி வித் நான் குடுத்தோனயே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ ஓகே. அது வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேத்த மாரி நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஸோ ஹைட் வந்து ஆட்டோன்றது வந்து குடுத்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் ரேடியஸ். ஸோ இந்த பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிஎக்ஸ் கொஞ்சம் கர்வினஸ்க்காக நான் வந்து இத குடுக்குறேன். இந்த பார்டர்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் கர்வினஸ் வந்து இருக்கும். ஸோ நான் இந்த பார்டர் ரேடியஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இத கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் 4ம் வந்து ஸ்கொயரா இருக்கும். ஸோ இந்த பார்டர் ரேடியஸ் குடுத்தோம்னா கொஞ்சம் அந்த கர்வினஸ்க்காக நான் அத வந்து குடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிரான்சிஷன் வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த டிரான்சிஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்துட்டு 0.3 செகண்ட்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஏன்னா மேபி 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஈஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரோஸ் ஐட்டம் இருக்குல்ல. ஸோ இந்த ரோஸ் ஐட்டம் இருக்குல்ல. இத டார்கெட் பண்ணி, அதுலயும் இமேஜ டார்கெட் பண்ணி, நான் ஹோவர் பண்ணும்போது இந்த இமேஜ வந்து நான் இப்ப இது மேல வந்து இப்ப நான் பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாகி காட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் வந்து குடுக்குறேன். அதுல வந்து ஜஸ்ட் வந்து ஸ்கேல் வந்து 1.05 இத வந்து குடுக்குறேன். ஏன்னா 1.1க்கு மேல போனா அது வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ நான் இத ஹோவர் பண்ணும்போது தெரியும். இத ஹோவர் பண்ணும்போது தெரியும். ஸோ உங்களுக்கு இன்னுமே வேணும் அப்படின்னா, கர்சர வந்து இந்த இடத்துல வந்துட்டு கர்சர் வந்து பாயிண்டரா மாத்திட்டீங்க அப்படின்னா, இத நம்ம ஹோவர் பண்ணும்போது இந்த ஹோவர் பண்றோம் அப்படின்ற ஃபீல் வந்து தெரியும். ஸோ நம்ம அதையும் வந்து குடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரெட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரெட்டே வந்து குடுத்துருந்தோம். நம்ம வேற என்னென்ன வச்சிருக்கோம், என்னென்ன கலர் ரோஸ் வச்சிருக்கோம்னு பார்ப்போம். ஸோ பிங்க், ஒயிட் இதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ரோஸ்க்கு பதிலா இந்த இடத்துல வந்து பிங்க் ரோஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. இந்த இமேஜ் கூட கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஸோ அதனால காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து மொத்தமா வந்து ரிமூவ் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து இந்த பிங்க் ரோஸ வந்து குடுத்துடுறேன். ஸோ இங்க வந்து இமேஜ் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஏன் வந்து ஹைட் வந்து இதுவாகி வருது அப்படின்னா, நம்ம வந்து ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து குடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஹைட் வந்து ஆட்டோன்னு குடுத்துருக்கோம். நான் அத கமெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஹைட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வந்து இது எடுத்துக்கும். நான் அதுக்கு மேல வேணும் அப்படின்னா 100%, 100 வியூ ஹைட் இந்த மாதிரி தான் நான் வந்து குடுக்கலாம். பட் நான் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ ஹைட் இருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்கட்டும் அப்படின்ற மாரி வந்து குடுத்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒயிட் ரோஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒயிட், எல்லோ ஓகே. ஒயிட் ரோஸ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒயிட் ரோஸ். ஓகே. இது கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ். அதே மாரி நம்ம இங்க வந்துட்டு நம்மளோட இமேஜ்ல வந்துட்டு எஸ்ஆர்சில வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா,
நமக்கு யூஐல வந்து சேஞ்ச் ஆயிடும். அதையுமே வந்து நெக்ஸ்ட் வந்து இதையும் பார்த்துட்டு எல்லோ ரோஸையும் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா யூஐல போய் பார்ப்போம். எல்லோ ரோஸ் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ நான் காப்பி இமேஜ் அட்ரஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் இத வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இத வந்து போட்டுறேன். இப்ப நான் யூஐல போய் பார்க்குறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு ரோஸும் வந்து இருக்கு, ஒயிட்டும் இருக்கு, எல்லோவும் வந்து இருக்கு. இது வந்து இந்த ரெட் மட்டும் இதுவும் இருக்கு. ஸோ ஓகே. அந்த ரெட்டுக்குமே வேற ஏதாவது கொஞ்சம் பெட்டரா வந்து பார்ப்போம். ஸோ ரெட் ரோஸ் தான் தேடுறேன். ஓகே. இந்த ரோஸ் கூட ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள இத வந்து நான் வந்து மாத்திக்கிறேன். சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணோனே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எனக்கு வந்து ரோஸ் வந்து ஓரளவு நீட்டா வந்து வந்துருச்சு. ஸோ அதே மாரி எனக்கு இந்த இடத்துலயுமே ரோஸ் டேக்கு ஏதாச்சும் வந்து கிடைக்குதா? இமேஜ் வந்து கிடைக்குதா? அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ரோஸ் டே அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். பெட்டரான ரோஸ் டேக்கு ஏதாவது ஓகே. இது கூட எனக்கு லேண்ட்ஸ்கேப்ல இருந்துச்சுன்னா, நமக்கு ஷோ பண்ணும்போது ஈஸியா வந்து இருக்கும் அப்படின்றதுனால நான் லேண்ட்ஸ்கேப் இமேஜஸ் தேடுறேன். ஸோ இந்த இமேஜ் கூட நீட்டா தான் இருக்கு. ஸோ காப்பி இமேஜஸ் அட்ரஸ் குடுத்து நம்ம வந்து ஹீரோல வந்து மாத்தி பார்ப்போம். ஏதாச்சும் வந்து பெட்டரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் hero.cssல வந்து குடுத்திருந்தேன்ல. ஸோ hero.cssல போயிட்டு நான் இந்த இமேஜ வந்து இந்த இமேஜ்க்கு பதிலா நான் வந்து நம்மளோட அன்ஸ்பிளாஷ்லேருந்து எடுத்த இமேஜ் வந்து நான் போடுறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஓகே. இது கூட நீட்டா தான் இருக்கு. ஹேப்பி ரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நமக்கு மேல வந்து இந்த கோடு தஷ்வின கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, app.jsல வந்து வச்சிருக்கேன். அதை கமெண்ட் பண்ணிட்டா அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து வந்துரும். ஸோ ஹேப்பி ரோஸ் டேன்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னுமே பெட்டரான இமேஜஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது வந்து நான் வந்து போட்டிருக்கிறதுனால நான் இத வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இத விட நீங்க பெட்டரா வேற ஏதாச்சும் கிடைச்சுச்சு அப்படின்னா, நீங்க அத கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாரி எல்லா ரோஸும் வேணும் அப்படின்னா, நான் இத வந்து காப்பி இமேஜஸ் ஒண்ணுமே இல்லங்க. காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்து நம்ம இந்த இடத்துல எந்த இடத்துல வச்சிருக்கோமோ, அந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் போய் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் விஷயம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது கொஞ்சம் பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ நான் அதனால இத குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு நம்மளோட கலர் ஒயிட்ட வந்து இது பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகே. எனக்கு இது வந்து நீட்டா வந்திருக்கு. ஹேப்பி ரோஸ் டே, லெட் த ரோசஸ் கன்வின்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட மெசேஜ், அப்புறம் நம்மளோட கேலரி. ஸோ இதுல மிஸ் ஆகுற விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ்க்கு ஒரு எப்பவுமே ஒரு வெப்சைட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபூட்டர் இருக்கிறதுன்றது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து என்ன காப்பி ரைட்ஸோ என்ன, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, மோஸ்ட்லி நீங்க எந்த சைட் எடுத்து பார்த்தீங்கனாலும் வந்து ஃபூட்டர் வந்து இருக்கும். ஸோ அத வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ்ல போயிட்டு footer.js ஸோ footer.js அதே மாரி வந்துட்டு footer.css ஸோ இத வந்து வச்சாச்சு. இப்ப இந்த footer.jsல நான் வந்து என்னோட ஸ்னிப்பெட்ட வந்து போட போறேன் அப்படின்றதுனால RFC வந்து போட்டுக்கிறேன். அதே மாரி இத வந்து நான் ஷோ பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, app.js வந்து போய்க்கிறேன். ஸோ போயிட்டு என்னோட ஃபூட்டர வந்து நான் ஜஸ்ட் வந்து இங்க போட்டு நம்ம அத வந்து இம்போர்ட் மட்டும் பண்ணிடுறோம். ஸோ பண்ணிட்டோம்னாலே எனக்கு வந்து UIல ஃபர்ஸ்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். நான் இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எனக்கு வந்து ஃபூட்டர்ன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சுச்சு. இந்த ஃபூட்டர்க்குள்ள நான் போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் CSS வந்து இம்போர்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ இம்போர்ட் டாட் ஸ்லாஷ் footer டாட் சிஎஸ்எஸ். ஸோ நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அது வந்து கரெக்டாக வந்து கொடுத்துடணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து லோட் ஆகும். ஸோ ஓகே. இந்த ஃபூட்டர்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒன்றும் சிம்பிள்ங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எஸ்இஓக்கு தெரியுமா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் வந்து டிவ் போடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஃபூட்டர்னு சொல்லிட்டு நமக்கு வந்து HTML வந்து ஒரு டேக் இருக்கு. ஸோ அந்த டேக் வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். இதுக்கு கிளாஸ் நேம் வந்து ஜஸ்ட் வந்து ஃபூட்டர் அப்படின்னு சொல்லி வைக்க போறேன். ஸோ ஃபூட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேராகிராஃப் டேக் மட்டும் வைக்கிறேன். 2025 ரோஸ் டே. ஸோ ரோஸ் வந்து ஆர் கேபிட்டல் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் டே இதை வச்சாச்சு. இதை வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ரைட்ஸ் ரிசர்வ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து காப்பிரைட் சிம்பிள் வேணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் வந்து போடுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த சி வந்து வந்துடும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நீங்க இதுக்கு மேல வேணும் அப்படின்னா நீங்க வந்து கோடு தஷ்வின் என்ன வேணா நீங்க வந்து எழுதிக்கலாம். பட் நான் இதோட ஜஸ்ட் சிம்பிளா போதும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ ஓகே. இந்த ஃபூட்டரை வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபூட்டரை எடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு டாட் ஃபூட்டர் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு இதுல வந்து ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண போறேன். இதுல ஸ்டைல்ஸ் அப்ளை பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஃபூட்டர்ல பேடிங் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ பேடிங் வந்து எவ்வளவு கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 1 ரெம் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் லைனை வந்து சென்டர் பண்ணி விடுறேன். ஸோ டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்றேன். இதுக்கப்புறமும் நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, கலரை வந்து அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலரை வந்து மாத்திடலாம். அப்புறம் நமக்கு கலர் கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #C7 அப்புறம் வந்து 2C
4A 4-1 அப்படின்ற கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஓரளவு அந்த அந்த ரெட் கலர் வந்து மேட்ச் ஆகி வந்து வந்துருதுல. ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம கலர் வந்து ஒயிட் கொடுத்தா நல்லா இருக்கும் பேக்ரவுண்ட்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா பின்னாடி வந்து ரெட்டா இருக்கு. ஸோ பிளாக்ன்றது தெரியல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரை வந்து ஒயிட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து பளிச்சுன்னு தெரியுது. இதுல வந்து இன்னும் ஒன்னே ஒன்று பண்றேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். ஸோ ஒரு 1 ரம்க்கு வந்து வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு வந்து நீட்டா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ரைட். இது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த app.js இருக்குல்ல, இதுல வந்து நீங்க வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தா மட்டும் தான் இது எல்லாமே வந்து யூஐல வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து வியூ பண்ணிக்கிறேன். ஹாப்பி ரோஸ் டே. ஸோ அப்படியே நான் கீழே வந்துட்டே இருக்கேன். ஸோ இந்த கீழே வந்தோன்னே இந்த நம்மளோட மெசேஜ் வந்து வருது. ரோசஸ் ஆர் ரெட், வயலட்ஸ் ஆர் ப்ளூ. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன மெசேஜ் டைப் பண்ணுமோ அதை டைப் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரோஸ் கேலரி வந்து வச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோஸ் வச்சிருக்கோம். அதை நம்ம கிளிக் பண்ணோம் இல்லை ஹோவர் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து பெருசாகும். இந்த இடத்துல நீங்க என்ன இமேஜ் வேணா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபூட்டர் வந்து வச்சிருக்கோம். ஸோ ஓகே ரைட். இதுல வந்து இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்பான்சிவா மாத்த போறோம். ஆல்ரெடி இது கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாலே வந்து ரெஸ்பான்சிவா தான் இருக்கு. ஸோ நான் இதை மொபைலுக்கு மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு வந்து கீழே போகும்போது ரெஸ்பான்சிவா இருக்கு. ஸோ மேல வரும்போதும் வந்து எனக்கு ரெஸ்பான்சிவா இருக்கு. ஸோ ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நான் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, அந்த hero.css இருக்குல்ல. ஸோ என்னோட hero.js இருக்கு. ஸோ hero.css இதுல போயிட்டு நான் மீடியா query வந்து எழுதுறேன். ஸோ இந்த மீடியா queryல நான் என்ன எழுத போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மீடியா மேக்ஸ் வித் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ மேக்ஸ் வித் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா 768 வந்து 768 பிஎக்ஸா வந்து இருக்க போகுது. ஸோ பிஎக்ஸா வச்சுட்டு நான் அதுக்குள்ளார வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹீரோ கண்டென்ட்டை வந்து நான் வந்து டார்கெட் பண்றேன். அந்த ஹீரோ கண்டென்ட்லயுமே என்னோட H1 டேக் வந்து நான் வந்து டார்கெட் பண்றேன். H1 டேக்னா பேசிக்கா வந்து இந்த ஹாப்பி ரோஸ் டே இருக்குல்ல. ஸோ இந்த இதை வந்து நான் டார்கெட் பண்றேன். டார்கெட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்றேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 3 ரம்க்கு வந்து கொண்டு வரேன். ஸோ 3 ரம்க்கு வந்து கொண்டு வரேன். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ரம்ல வந்து இருக்கும். நான் அதை வந்து 3 ரம்க்கு கொண்டு வரேன். மேக்ஸ் வித் வந்து 768 பிஎக்ஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஹீரோ கண்டென்ட் டார்கெட் பண்றேன். அதுல பேராகிராஃப் டார்கெட் பண்றேன். டார்கெட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸை வந்து 1.2 ரம்க்கு வந்து கொண்டு வரேன். ஸோ 1.2 ரம்க்கு வந்து கொண்டு வரேன். ஆல்ரெடி வந்து 1.5 ரம்ல வந்து இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னாலே தெரியும் இந்த டிஃபரன்ஸை பாருங்க. ஸோ இதை நான் பெருசு பண்ணும்போது எப்படி இருக்கும், இதே நான் வந்து மொபைல் ரெஸ்பான்சிவா மாத்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து என்னோட இது வந்து சிஎஸ்எஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து இந்த ரோஸ் டேக்கான வீடியோ. ஸோ இதை வந்து எப்படி டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னுலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அதை வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து எப்படி டிப்ளாய் பண்ணணும் அப்படின்றதையுமே வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல எந்த டவுட்ஸ்னாலுமே நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்கலாம். நான் அதை வந்து கண்டிப்பா வந்து கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இதோட கோடையும் நான் வந்து GitHub கோடையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.